காங்கிரஸ்ல எப்பவுமே 5 தலைவர்கள் உண்டு, ஒரு தலைவரே கிடையாது. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடியே வாழப்பாடியார் அணி, யாரு நம்ம அங்க தனுஷ்கோடி ஆதித்தன் அணி, இப்படின்னு அணிகளா இருப்பாங்க. ஒவ்வொரு தலைவர் யாரு சிதம்பரம் இப்படி பிரிஞ்சு இருப்பாங்க. கேட்டீங்களா? இதே தான் இன்னைக்கும் இருக்குது. அவங்க கட்சி சார்பில் ஒருத்தரை தலைவர் போடுவாங்க. இவர் சொல்றத சிதம்பரம் கேட்க மாட்டாரு, பெரிய பெரிய தலைவர்கள் கேட்க மாட்டாங்க. இவங்களை ஒரு பொருட்டாவே என்ன மாட்டாங்க. அது பொதுமக்கள் பார்வையில இவர தலைவர்னு சொல்லுவாங்க. இவரு பின்னாடியே அவங்க எல்லாம் தலைவர் நிக்க மாட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய செயல்பாடு அன்று முதல் இன்று வரை. அதனால இவங்க சொல்றதெல்லாம் செல்லாது. இப்போ உள்ள தலைவர் ஏதாவது சொல்லுவாரு, அப்படிலாம் இல்ல, நாங்க திமுக ஒண்ணா இருக்கோம், இதெல்லாம் இங்க கணக்கிலே கிடையாது. கணக்கு மேல எழுதப்படும். அப்போ இதை இன்னொன்னு நான் சொல்ல, இப்ப இந்த இவங்க ஆட்சி, விஜய் ஆட்சி வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா 40 எம்பியும் விஜய் கூட்டணிக்கு வந்துரும் அப்படிங்கிற. அப்போ இவர் ஒரு 10 சீட்டு வாங்கினாங்க வைங்க, காங்கிரஸ் தான் சொந்த ஊர் தமிழ்நாட்டுல 10 சொந்த காங்கிரஸ் கை சின்னத்தை நின்று 10 எம்பி வந்துருவாங்க. அப்போ மொத்தம் 40 எம்பி கிடைச்சிரும். இதுல எப்படி 40 எம்பி அதே தான் இதுல கிடைக்க போகுதுங்கிறது கட்சி வளரும்.